மகரம், போன மாதம் அமோகம் அமோகம் அமோகம்னு சொன்னேன். என்ன இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. மகராசிக்காரர்களுக்கு விடிவுகள் வந்துருச்சு. ஒரே நேரத்தில் 2 சுவர் இங்கே ராசியை பார்க்குறார். சுக்கிரனும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார். அற்புதமான நல்ல அமைப்பு. இன்னொன்று வேற சொல்லணும், இந்த மாதத்திலேயே ஆடி திருவோணம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி அமைப்பும் மகராசிக்கு நடக்குது. ஒரு வருஷத்துல 10 வருஷத்துல 12 வருஷத்துல குறிஞ்சி பூ மாதிரி அத்தி பூத்தார் போல எப்போதோ ஒரு முறை தான் ராசியில பௌர்ணமி சந்திரன் வருவார். உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துல பௌர்ணமியில இப்போது வரக்கூடிய மகர ராசியில் இருக்கக்கூடிய பௌர்ணமியை குரு பார்க்கிறார், சுக்கிரன் பார்க்கிறார் என்கின்ற அமைப்பு எக்ஸலண்டான அமைப்பு. ராசி சுபத்துவம் அடைகிறது. என்னையா நடக்கும்? மனசு சங்கடம் எல்லாமே தீரும். எந்த இடத்துல தோத்து போனீங்களோ, எந்த இடத்துல அடிபட்டீங்களோ, அந்த இடத்துல தான் புலியாக மாறி ஒரு புயல் ஒன்று அப்படி ஆகுது இப்படி ஆகுதுன்னு பாட்டெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி வீறு கொண்டு எழுந்து அப்படியே தொல்லைகளை துரத்தக்கூடிய அமைப்பு, தொல்லை தந்தவர்களை துரத்தக்கூடிய அமைப்பு இப்போது மகராசிக்காரர்களுக்கு மிக நிறைவாக இருக்கிறது. மகராசிக்காரங்க எந்திரிச்சிட்டிங்க. முட்டி போட்டுக்கிட்டு இருந்த காலம்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. எந்திரிச்சு இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த மாதத்திலிருந்து வெற்றியை நோக்கி ஓட ஆரம்பிப்பீர்கள் என்பது மகர ராசிக்கு இறைவன் கொடுத்த பரம்பொருள் கொடுத்த ஒரு கொடையாக கண்டிப்பாக சொல்ல முடியும். கடந்த கால சோதனைகள், திருவோண நட்சத்திரம் 2022 வாய் விட்டு அழுததே, அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இல்லை. ஒரே நேரத்தில் 2 மாபெரும் சுபர்கள் ராசியை பார்க்கக்கூடிய தன்மை. 5ஆம் இடத்துல ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குருமங்கல யோகம் நடைபெறுகிறது. என்ன, குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கும். எல்லாத்துலேயும் நல்லா இருக்கணும், குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்க முடியும். நீட்டு படிக்கிறேன்னு சொல்லுது, 30 லட்சம் ஆகும், 40 லட்சம் ஆகும். முடியும், உங்களால் முடியும். குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை உங்களால் கொடுக்க முடியும். குழந்தைகள் அதற்கேற்ற வகையில் பெரிய செலவுகள் வைக்காமல் அவரவர்களுடைய கடந்த காலத்தில் இருந்த தோத்துப்போன அமைப்புகளை மட்டும் மகராசிக்காரங்க நினைக்காதீங்க. மகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வழி பிறந்து விட்டது, விழி திறந்து விட்டது என்பதுதான் உண்மை. எல்லா நிலைகளிலையும் படிப்படியாக அதிர்ஷ்டம் குழந்தைகளின் மூலமாக, மனைவியின் மூலமாக, கணவரின் மூலமாக, குடும்பத்தின் மூலமாக, உறவுகள் அத்தனையும் நம்மை எதிர்த்து கொண்டிருந்த நிலைமையில் மீண்டும் அதே உறவுகள் கை கொடுக்கக்கூடிய, ஆதரவாக மாறக்கூடிய, திரும்பக்கூடிய அமைப்புகள். எந்த தொழிலில் தோத்து போனீங்களோ, எந்த வேலையில் கைவிடப்பட்டீங்களோ, அவைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய அமைப்புகள். யார் உங்களை பகைவராக இருந்து அடித்தார்களோ அவர்களை நீங்கள் அடிக்க கூட பார்க்க வேண்டாம். சும்மா ஒரு முறைச்சாலே அப்படியே அந்த தெருவு தாண்டி இன்னொரு தெருவுக்கு ஓடக்கூடிய தன்மைகள் என மகராசிக்காரர்கள் அனைவருக்குமே வெற்றி என்கின்ற கோல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வெற்றி கம்பம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வெற்றி கம்பம் தூரத்தே தெரிகிறது. எழுந்திருத்து நடந்து கொண்டிருக்கிறோம். இனி ஓடிப்போய் அதை தொட வேண்டியது தான் பாக்கி என்கின்ற அமைப்பு இந்த 2024 ஜூலை மாதம் கண்டிப்பாக வருதுங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. மகராசிக்காரங்க ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருப்பீங்க. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற்போல் இந்த பலன்கள் கண்டிப்பாக உண்டுங்க.